அன்றொரு நாளிலே ஹிரண்யாட்சகன் என்றொரு அசுர குலத்தவன் சிவனை நினைத்து தவமிருந்தான். குழந்தை வரம் வேண்டி கடும் விரதம் புரிந்தானே, குறை தீர்க்கும் ஈசனை உறுதியுடன் நம்பினானே. தாருகாவன அழிவிற்கு பின்னாலே ஈசனவன் ஆழ்ந்ததொரு நிஷ்டையிலே லயித்திருந்தார். அவ்விடத்தே வந்த தேவி உமையவள் விளையாட்டாக ஈசனது கண்களையே மூடினாள். தியானத்தில் இருந்து விடுபட்ட சிவனும் கண் திறந்து பார்க்கையில் எதிரே இரண்யாட்சன் நின்றிருந்தார். பக்தனது கோரிக்கையை ஈசனும் கேட்டு பிள்ளை வரம் தர குழந்தை இருவர் பிறந்ததென்றோ. ஒரு பிள்ளை பிறவியிலேயே பார்வை இழந்து பிறந்த காரணத்தால் அந்தகாசுரன் என்றும் மற்றொரு பிள்ளை சம்பகாசுரன் என்றும் வளர்ந்தாரே. பரமசிவன் சக்தியினால் பிறந்த இருவருமே பரா